ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை. அதில் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள். இதேபோல்தான் ஒடிசாவிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது என்ன சொன்னார்? பூரி ஜெகந்நாத் சாவி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று தமிழர்களெல்லாம் திருடர்களைப் போல அந்த ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார். அதை மிஞ்சுகிற வகையில் அமித்ஷா சொன்னார், இங்கே வி.கே. பாண்டியன் என்கிற ஒரு தமிழன் தான் இங்கே ஆட்சி புரிகிறார். ஒரிசாவில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா, மானம் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்து விடாது. ஆக ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதேபோல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு.க. ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும்.